ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இட்ஸ் ஃப்ரைடே மார்னிங். இன்றைக்கி காலையில் பார்த்தீங்கன்னா 6:30க்கே வெயில் செம்ம போட்டுருச்சுங்க. மதியம் 1 மணிக்கு அடிக்கிற வெயில் மாதிரி வீட்டுக்குள்ளேயே வர ஆரம்பிச்சிச்சு. எதிர் வெயில் வரீங்களா, கடகடன் போய் கதவெல்லாம் சாத்திட்டு சீக்கிரமாக லஞ்ச் வேலையை முடிச்சுட்டு கிச்சனை விட்டு வெளியே வந்துடலான்ட்டு போய் ஒரு வெறும் சாம்பார் வச்சுட்டேன். எந்த காயெல்லாம் போடாமல் வெறும் சாம்பார், காஞ்ச மிளகாய் கிள்ளி போட்டு கொஞ்சம் ஆச்சி சாம்பார் தூள் போட்டு வச்சா சூப்பராக இருக்கும். அது மாதிரி சாம்பார் வச்சிடலான்னு பருப்பு, சின்ன வெங்காயம், பூண்டு, தக்காளி எல்லாம் போட்டு வேக வச்சு கடைஞ்சி எடுத்துட்டேன். வீட்டில் இட்லி மாவு காலி ஆயிடுச்சு. நேற்று ஃப்ரெஷ் மார்க்கெட்லேருந்து இட்லி மாவு வாங்கிட்டு வந்தேன். பட் இந்த மாவு எப்படி இருக்குன்னு தெரில. இன்றைக்கி பாப்பாவுக்கு ஸ்கூல் இருக்குதுங்க. ஸோ அதனால் பிரேக்குக்கு குக்கும்பரத்தை கட் பண்ணி வச்சேன். பாப்பா ஒரு 2 வீக்ஸாக வயிறு வலிக்குதுன்றா. எவ்ரி இயர் பார்த்தீங்கன்னா இந்த மே ஜூன் வந்தால் பாப்பாவுக்கு வயிறு வலிக்குதுன்றா. இந்த ஹீட் ஒத்துக்கலே என்னன்னு தெரியல. ஸோ குக்கும்பர் கட் பண்ணி ஒரு டூத் பிக் வச்சு அவருக்கு க்ளோஸ் பண்ணிட்டேன். இன்றைக்கி சாம்பார் பார்த்தீங்கன்னா தேங்காய் எண்ணெயில் தான் நான் தாளித்தேன். ஒரு 2 வீக்ஸ் பக்கமாகவே நான் தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணிட்டுருக்கேன். ஏன்னா வீட்டில் ஒரு 1.5 லிட்டருக்கு மேலே பியூர் தேங்காய் எண்ணெய் இருக்குது. ஸோ அதை காலி பண்ணல. ஸோ தேங்காய் வந்து உடம்புக்கும் நல்லது, ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லதுங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னா நமக்கு அதாவது ஸ்கின்னில் நல்லா ஷைனிங்காக இருக்கும். ஸோ அதனால் தேங்காய் எண்ணெயில் சாப்பாடு சாம்பார் தாளிச்சிடலான்னு சாம்பார் தாளிச்சிட்டேன். லஞ்சோ பேக் பண்ணிட்டேன். பாப்பா 7 o'clock ஆனால் கூட எனக்கு ஏந்திரிக்க வேலை தூங்கிட்டே இருந்தால் போய் அவளை எழுப்பிவிட்டு மறுபடியும் லஞ்ச் பேக் பண்ணிட்டேன். இன்றைக்கி லஞ்சுக்கு தொட்டுக்கு பொட்டேட்டோ சிப்ஸ் தான் வச்சேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா பாப்பாவுக்கு முட்டை வைக்கலான்னு பார்த்தா பட் ஃப்ரைடேன்றது மறந்துட்டு முட்டை வைக்கலான்னு நினச்சேன். பட் அப்புறம் பார்த்தா தான் ஃப்ரைடே ஞாபகம் வந்தது. ஸோ ஓகேவா, பொட்டேட்டோ சிப்ஸை வச்சிருமான்னு சொன்னால் பொட்டேட்டோ சிப்ஸ் வச்சு லஞ்ச் பேக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாப்பாவுக்கு தோசை சூட ஆரம்பிச்சிட்டேன். தோசை பார்த்தீங்கன்னா மாவு எனக்கு எதுவும் நல்லா இல்லை. வீட்டில் ஆட்டுற மாவு மாதிரி இல்லை, ஒரு மாதிரி தான் இருந்தது. ஸோ இருந்தாலும் பரவாயில்ல, கல் தோசை மாதிரி போட்டு பாப்பாவுக்கு நானே ஊட்டி விட்டுட்டேன். இது சாம்பார் நல்லா இருக்கிறதுனால நானே தொட்டு பாப்பாவுக்கு ஒரு தோசை ஊட்டி விட்டு அவ்வளோ சாப்பிட்டு கிளம்பிட்டா. அவள் போன பிறகு பார்த்து வந்திங்கன்னா துணியெல்லாம் காய போட்டு எடுத்தால் கொஞ்சம் வாஷிங் மிஷின் துணி போட்டுருந்தா அதை கொண்டு போய் மேலே காய போட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் நேற்று செஞ்ச பீட்ரூட் பொரியல் இருந்தது. அதையும் நல்லா சூடு பண்ணி ஒரு கிண்ணத்தில் எடுத்து வச்சிட்டேன். ஏன்னா வேஸ்ட் பண்ண முடியாதுல்ல. ஸோ பாப்பாவும் கொஞ்சம் தான் சாப்பிட்டா பீட்ரூட் பொரியல். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவருக்கு வேலையெல்லாம் செய்யணும்ல, அதுக்கு ஒரு எனர்ஜி வேணுமென்ட்டு ஃபஸ்ட்டு ஒரு பிளாக் டீ போட்டு குடிச்சிடலான்னு பிளாக் டீ போட்டேன். அது பார்த்திங்கன்னா கசப்பாக போயிடுச்சு. அதில் கொஞ்சம் பாலை ஊற்றி ஃபஸ்ட்டு டீயை குடிச்சிட்டு அதுக்கப்புறம் வேலையை ஒன் பை ஒன்னாக செய்ய ஆரம்பிச்சிட்டேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். நாளைக்கு இதே மாதிரி ஒரு சூப்பரான ஷார்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா, பை பாய்.